ஹலோ காய்ஸ், சிஎஸ்கே கிட்டேருந்து வந்த பிக் அப்டேட்டுங்க. இன்றைக்கி டெல்லிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கேவுடைய பிளேயிங் 11 வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதேமாரி நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் எல்லாம் போன போட்டியில் நடந்துச்சு. ஸோ அற்புதமான ஒரு கம்பேக், எம்மாலய வெற்றி, மும்பை இந்தியன்ஸை வெளுத்து வாங்கி சும்மா அற்புதமான ஒரு கம்பேக் வெற்றியை வந்து பதிவு பண்ணாங்க சிஎஸ்கேனி. ஸோ இப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை தான் வச்சுருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. பட் சிஎஸ்கேவுடைய அந்த ஓப்பனிங்கில் இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் போயிட்டே இருக்குது. ஒன்று ருத்ராஜ் கேக்வாட் வந்து நல்லா ஆடுறாரு, அப்படின்னா சஞ்சு சாம்சன் நல்லா ஆடுறாரு. ஆனால் அந்த மேட்ச்சில் அந்த 2 பேர் சேர்ந்து அந்த காம்பினேஷனை வந்து கொண்டு வர மாட்டேன்றாங்க அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இவங்க 2 பேரும் எப்போ சேர்த்து அடிக்க போகிறாங்க அப்படின்னு தான் ரசிகர்கள் அவளோட காத்துட்ருக்காங்க. அதுக்கான மாற்றம் எப்போ வரும், அதுக்கான வந்து அந்த பர்ஃபார்மன்ஸை எப்போ காட்டுவாங்க அப்படின்றது ஒன்றும் புரியல. சஞ்சு சாம்சன் போகிறத பார்த்தா நல்ல ஃபார்மில் இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ருத்ராஜ் கைக்வாட்டும் சஞ்சு சாம்சனும் ஓப்பனிங்கில் மாற்றங்கள் தேவையா? இப்போ வந்து எந்த மாதிரி ஓடிட்டுருக்கு அப்படின்னா, ருத்ராஜ் கைக்வாட்டும் ஏன் ஊர்வியல் பட்டியலும் ஓப்பனிங் ஆடக்கூடாது, சஞ்சு சாம்சனை ஒண்டர் பொசிஷனில் ஆட வைக்கலாமே அப்படின்ற மாதிரி கேள்விகளும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், மாற்றங்கள் மாறணும், இந்த மாதிரி போகணும், அப்படி போகணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் போன மேட்ச்சில் மும்பைக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கேவுடைய அந்த பிளேயிங்கில் வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏகப்பட்ட பவுலிங் ஆப்ஷனை வச்சுருந்தாங்க சிஎஸ்கேனி போனாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8-9 வரைக்குமே வந்து பேட்டிங் ஆப்ஷன் வச்சுருக்காங்க சிஎஸ்கேனி. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல மூவ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மூவ்னால சிஎஸ்கேனிக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன் கிடைக்கிது. ஏன் அப்படின்னா பவுலிங்கும் கிடைக்கும், பேட்டிங்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிஎஸ்கேனி எல்லா இடத்துலையுமே மேனேஜ் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி டெல்லிக்கு எதிரான போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டியாக இருக்க போகுது. ஏன்னா டெல்லியும் செம்ம ஃபார்மில் இருக்காங்க, சிஎஸ்கேவும் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக போகிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ அடுத்து ருத்ராஜ் கேக்வாட் ஓப்பனிங் எப்படி இருக்குது பார்க்குறோம். ஸோ ருத்ராஜ் கேக்வாட்டும் சஞ்சு சாம்சனும் போய்ட்டுருக்கு. மேபி ஊர்வில் பட்டியல் அமைச்சு சஞ்சு சாம்சன் ஒன் வந்தால் நல்லா இருக்குமா, இந்த மாதிரி ஆப்ஷனும் போய்ட்டுருக்கு. ஸோ பிளேயிங் 11ம் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் தேவைப்படுது. ஏன்னா முக்கியமான வீரர் இன்ஜுரி காரணமாக இந்த சீசன்லேருந்து விளங்கி இருக்கார். ஸோ அவர் இந்த சீசனில் முதல் போட்டியை ப்ளே பண்ணி முதல் இதுலேயே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போது வெளியே போகிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ராமகிருஷ்ணா கோஷே என்ன பிளேயருங்க, என்ன ஃபிட்னஸ்ஸு, செம்மையாக இருக்கார், பயங்கர ஆக்டிவாக இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்த வேகத்திலே போயிட்டார். முதல் போட்டியிலே மேட்ச்லேயே வந்து ஒரு விக்கெட் எடுத்து அற்புதமான கம்பேக், செம்ம ஸ்பெல்லு, செம்ம குவாலிட்டி, செம்ம வேரியேஷன் எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. பட் இருந்தாலுமே கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டுட்டார். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பிளேயிங் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வாங்க. ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு நல்ல காம்பினேஷனோட போகிறாங்க. மேபி வந்து ஊர்வில் பட்டியலில் முன்னாள் ஆட வச்சா கூட நல்லதாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. ருத்ராஜும் சஞ்சுவும் எடுத்துகிட்டு போட்டோம். டெல்லிக்கு எதிரான போட்டியில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கட்டும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கு. இவர் 2 பேருமே ஆட ஆரம்பித்தாங்கன்னா சிஎஸ்கேவுடைய அந்த அட்டகாசமே வேறு லெவலில் இருக்கும். இன்னும் அது பற்றிக்க மாட்டேங்குதுங்க. ஒரே மேட்ச் தான் ஆடினாங்க. இன்னும் அது அன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டியில் கண்டிப்பாக சிஎஸ்கே அப்படி நெருப்பு மாதிரி பற்றி எரியணும். 2 பேரும் ஓப்பனிங்கில் சும்மா கலக்கணும். ருத்ராஜ் கேக்வாட் கண்டினியூஸாக 2 பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காரு. ஸோ செம்ம ஃபார்மில் இருக்கார். ஸோ யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லார் மூஞ்சிலையும் கரியை பூசுகிற மாதிரி அடி இனிமேல் அடிக்க போகிறாரு. ஒரு 100 பேர் இந்த சீசனில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ எப்படி கம்பேக் பண்ண போகிறாரு அப்படின்றது இவர்கிட்ட நம்ம பார்த்து கற்றுக்கணும். கண்டிப்பாக வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இவர்கிட்ட, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அடுத்து ஊர்வில் பட்டியல் செம்ம ஸ்ட்ரைக் ரேட். போன மேட்ச் மும்பைக்கு எதிரான போட்டியில் 11 பாலுக்கு 23 ரன் அடித்தார். செம்மையாக ஆடிட்டுருக்காரு. செம்ம கம்பேக், செம்ம குவாலிட்டி, நிறைய வேரியேஷன், நிறைய இன்டென்ட் இருக்குது. பட் இருந்தாலுமே அந்த அக்ரெசிவாக ஆடணுன்ற மைண்ட் செட் இருக்கே தவிர மற்றபடி அந்த எப்படி ஆடணுன்ற ஒரு மைண்ட் செட் கொஞ்சம் அவர்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. அந்த ஒரு விஷயத்த மாற்றிக்கிட்டு அவர் ஆட்டா கண்டிப்பாக ஒரு நல்ல பிக் ஸ்கோர் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டியில் இவர்கிட்டருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சர்மா போன மேட்ச் வந்து ஒரு நல்ல கம்பேக் பண்ணார். நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸ் வேறு சிஎஸ்கேன்னு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்தாங்க. அதுவும் முன்னாடி ஆட வச்சாங்க நம்பர் 3ல். ஸோ நம்பர் 4 ஆட வச்சாங்க. செம்ம கம்பேக், செம்ம 50. போன மேட்ச் மும்பைக்கு எதிரான போட்டியில் அற்புதமான ஒரு கம்பேக் 50, ஒரு அற்புதமான வின்னிங் சேஸு, செம்மையாக வந்து சப்போர்ட் பண்ணார் ருத்ராஜ் கைவாட்டுக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு சப்போர்ட் தான் நமக்கு தேவை. இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். இந்த ஒரு குவாலிட்டி கொடுத்தாங்கன்னாவே போதும். ஸோ சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கேம் எடுத்துகிட்டு போகிற அந்த இன்டென்ட் வந்து வளரணும், அந்த இன்டென்ட் வேணும். அப்போ தான் வந்து
அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பேட்ஸ்மேனாக ஆக முடியும். ஸோ நல்ல மூவ், நல்ல ஆப்ஷன், நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அடுத்து டெவால் பிரவேஸ் இன்னும் அவருக்கு அந்த மேட்ச்சில் வந்து சான்ஸ் கிடைக்கல விளையாட. மும்பைக்கு எதிரான போட்டியில் மேபி கிடைச்சிருந்தா அவரோட அப்ரோச் பார்த்துருக்கலாம். மும்பைக்கு எதிரான போட்டியில் முடிஞ்சு போச்சு விடுங்க. டெல்லிக்கு எதிரான போட்டியில் அவர் எப்படி காட்ட போகிறாரு, இன்டென்ட் என்ன மாதிரியான பிளானோட வர போகிறாரு, என்ன அக்ரெசிவ் இருக்குது, என்ன மாதிரி இன்டென்ட் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ டெவால் பிரவேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பவுலர். சிஎஸ்கே ப்ளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா இவருடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். டெல்லி அணியை வந்து அடித்தா மட்டும்தான் அடுத்துக்கடுத்து போக முடியும். ஏன்னா இப்போ 9க்கு 4 ஜெயிச்சிருக்காங்க, அடுத்து 10க்கு 5 ஜெயிச்சிருவாங்க. ஸோ அடுத்து ஜெயிச்சோன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு போட்டி, அதுக்கு அடுத்த போட்டி ஒரு போட்டி ஜெயிச்சோன்னு வச்சுக்கோங்க, ரன் ரேட்டில் கண்டிப்பாக டாப் ஆஃப் தி டேபிள் தான் நம்ம இருக்க போகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்தளவுக்கு சேஞ்சஸ் வந்து அந்த ப்ளே ஆஃப் இது ரேஸில் வந்து நடக்க போகுது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். சர்ஃப்ராஸ் கான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தோம், பட் இப்போதைக்கு அவருக்கு சான்சஸ் இல்லைன்றது தான் முக்கியம். தலை தோனி அவர்கள் டெல்லியில் வந்து ட்ராவல் பண்ணலை, சிஎஸ்கே டீமோட ட்ராவல் பண்ணலை அப்படின்ற மாதிரி அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு தலை தோனி அவர்கள் ப்ளே பண்ண மாட்டார். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வரதுக்கான வெயிட்டில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ தோனி அவர்கள் இந்த சீசனோட முடிவுக்கு வந்து விட்டது அவருடைய ஐபிஎல் பயணம். ஸோ 19 ஆண்டுகளாக ஐபிஎல்லில் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த சீசன் அவர் வந்து ப்ளே பண்ணாமல் போகிறாரா, கண்டிப்பாக ஒரு மேட்சாவது அவர் வந்து ஃபேர்வெல் கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை வந்து இருக்குது. கண்டிப்பாக சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவரை வந்து வழி நடத்தி அவரை வெளியே அனுப்பவே கண்டிப்பாக அந்த ப்ளே ஆஃப்ஸ்குள்ளே போகணும் அப்படின்றதான் நினைப்பார். ஸோ என்ன பண்ண போகிறாரு, டீமை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாருன்றதை நம்ம பார்ப்போம். கார்த்திக் சர்மா ரொம்ப முக்கியமான பிளேயர். ஜிம்மி ஓவர்டன், ஸோ ராமகிருஷ்ணா கோஷி வேறு வெளியே போயிட்டார். பிரசாந்த் வீரை வேறு உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அவரும் நல்லா தான் போட்டார், பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராமகிருஷ்ணாவும் செம்ம ஆப்ஷனாக எடுத்துகிட்டு வந்தாங்க, பட் சடனாக பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் வெளியே போகிறாரு. ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜிம்மி ஓவர்டன்லாம் சரியான ஸ்பெல்லுங்க, சரியான குவாலிட்டி, சரியான வேரியேஷன், என்ன ஸ்பீடு, என்ன லென்த், பயங்கரமாக போட்டுட்ருக்காரு. கண்டிப்பாக இவர்கிட்டருந்து நம்ம எதிர்பார்த்த அந்த அப்ரோச் வந்து பயங்கரமாக இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிரசாந்த் வீர் ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது பவுலிங் போட. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல் போட்டி தான். ஸோ அடுத்தடுத்து எல்லா விஷயங்களும் கற்றுப்பீங்க. ஸோ சிவம் துபே அவர்கிட்டருந்து நம்ம இன்னும் ஒரு ஆக்டிவான பர்ஃபார்மன்ஸை பார்க்கல அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபீல்டிங்கில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு, மேட்ச் உள்ளே இருக்காரா இல்லையா அப்படின்றது ஒன்றுமே புரியல. ஏன்னா நிறைய கேச்சஸ் வந்து ட்ராப் பண்ணிகிட்ருக்காரு. அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படின்றத ஒவ்வொரு மேட்சும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிவம் துபே மேட்ச் உள்ளே இருக்கணும். ஒரு மேட்ச் உள்ளே வந்தால் தான் அது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணா கோஷேவுடைய இன்ஜுரி காரணமாக அந்த பிளேயிங் லெவலில் அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆப்ஷனை வந்து அமன் கான் ஒரு சான்சஸ் இருக்கலாம். அமன் கானை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் மேபி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, ராமகிருஷ்ணா கோஷே என்ன பண்ணாரோ அதே ஒரு இன்டென்ட்டை தான் வந்து அமன் கானும் பண்ணுவார். மேபி அவரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் சிஎஸ்கேடைய அந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். பேட்டிங் எபிலிட்டியுமே வந்து கீழே வரைக்கும் இருக்கும். ஸோ நல்ல சான்சஸாக இருக்கும், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறார் ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அமன் கானுக்கு ஒரு வாய்ப்பு வந்து வழங்கப்படுவாரா அப்படின்னு. ஸோ நூர் அகமது, ஸோ சிஎஸ்கேவுடைய நம்பிக்கை நாயகன். அனுசுல் கம்பேஜ் சிஎஸ்கேவுடைய நம்பிக்கை நாயகன். முகேஷ் சௌத்ரி, அப்பா சாமி என்ன ஸ்பெல்லு போகிறாரியா, வேறு லெவலுக்கு கம்பேக். கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸை பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால், ஸ்பென்சர் ஜேம்சன்லாம் உள்ளே வந்திருக்காங்க. ஒரு நல்ல போலிங் அட்டாக் சிஎஸ்கே கிட்ட இருக்குது. அகில் ஹுசைனும் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம், நல்ல ஆப்ஷன் இருக்குது. ஸோ டெல்லிக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக அகில் ஹுசைன் உள்ளதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் சிஎஸ்கேவுடைய பிளேயிங் 11. எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, என்ன மாதிரியான பிளேயிங் 11 இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.